மாமல்லபுரத்தில் நடைபெறும் தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள நீலாங்கரை இல்லத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கனி கூற கேட்கலாம். தாமரைக்கனி, வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கட்சியினுடைய தலைவர் விஜய் தற்போது நீலாங்கரையுடைய இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். சென்னை எடுத்திருக்கக்கூடிய மகாபலிபுரத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழுவானது இன்றைய தினம் நடைபெறும் என கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டு இன்றைய தினம் நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடப்பட்டு இன்றைய தினம் அவர்கள் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்கு தற்போது விஜய் தனது இல்லத்திலிருந்து புறப்பட்டு மகாபலிபுரம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு பொது மேடையில விஜய் முதல் முறையாக கிட்டத்தட்ட 1-2 மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் உரையாற்ற இருக்கிறார். இந்த பொதுக்குழுல தான் பல்வேறு தீர்மானங்கள் தொடர்பாகவும் அவர் உரையாற்ற இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கரூர் சம்பவம் தொடர்பாகவும் அவர் இன்றைய தினம் பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோவை நடைபெற்றக்கூடிய அந்த மகளிருக்கு அந்த ஒரு பெண்ணிற்கான அந்த பாலியல் சம்பவம் தொடர்பாக தீர்மானம் கூட இன்றைய தினம் அவர் நிறைவேற்ற இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று 10:30 மணி அளவில் மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் கலந்து கொண்டு அவர் தீர்மானங்கள் நிறைவேற்ற பின்பு தன்னுடைய உரையை ஆற்ற இருக்கிறார். அந்த உரையை ஆற்றுவதற்காக தற்போது வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. நான் அப்படியே கட்டினா எங்க பண்ணா இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.